வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். நேற்று சனிக்கிழமை மாலை இந்தியாவிடம் போர் நிறுத்த கோரிக்கையை முன்வைத்தது பாகிஸ்தான். அதை ஏற்றுக்கொள்வதாக இந்தியா அறிவித்த நிலையில் நேற்றிரவு போர் நிறுத்தத்தை மீறிய பாகிஸ்தான் இந்தியாவை நோக்கி தாக்குதல்களை தொடங்கியது. இந்திய பாதுகாப்பு படைகளும் பதிலடி கொடுக்க தொடங்கின. சரி, நேற்று சனிக்கிழமை இந்தியாவிடம் ஏன் பாகிஸ்தான் ஒரு போர் நிறுத்த கோரிக்கையுடன் சென்றது? அதன் பின்னணி என்ன? நேற்று சனிக்கிழமை பாகிஸ்தானுக்கு அப்படி என்னதான் நடந்தது? பாகிஸ்தானுக்குள் மிக ஆழமாக இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதல்கள் தான் பாகிஸ்தானை ஒரு போர் நிறுத்தம் பற்றி யோசிக்க வைத்தது. பாகிஸ்தானை பதற வைத்து அந்த தாக்குதல்கள் பாகிஸ்தானுக்குள்ளே 8 ராணுவ தளங்கள் மீது நடத்தப்பட்டன. நேற்று சனிக்கிழமை இந்திய விமானப்படை IAF நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் உள்கட்டமைப்பை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்திய தொடர்ச்சியான ஒருங்கிணைந்த தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக 8 பாகிஸ்தான் ராணுவ தளங்கள் மீது இந்தியா துல்லியமான விமான தாக்குதல்களை நடத்தியது. மேற்கு எல்லை மற்றும் கட்டுப்பாடு கோடு LOC முழுவதும் உள்ள ராணுவ மற்றும் பொதுமக்கள் இலக்குகளுக்கு எதிராக பாகிஸ்தான் ஆளற்ற விமானங்கள், சுற்றித் திரியும் வெடிப்பொருட்கள், அதிவேக ஏவுகணைகள் மற்றும் போர் விமானங்களை பயன்படுத்தி நடத்திய தாக்குதல்களுக்கு நேரடி மற்றும் அளவிடப்பட்ட பதிலடி இந்த தாக்குதல்கள் என்று இந்திய வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியது. இந்தியாவில் உதம்பூர், பதான்கோட், ஆதம்பூர் மற்றும் பூஜ் உட்பட இந்திய ராணுவ தளங்களை குறிவைத்தது பாகிஸ்தான். மறுபக்கத்தில் ஸ்ரீநகர் மற்றும் அவந்திபுராவில் உள்ள இந்திய விமானப்படை IAF தளங்களில் உள்ள பொதுமக்கள் வசதிகள் மீது நூற்றுக்கணக்கான ஆளற்ற விமானங்கள் மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகளை ஏவியதன் மூலம் பாகிஸ்தான் இந்த மோதலை தொடங்கியது. பாகிஸ்தானின் தாக்குதல்கள் இந்திய தளங்களின் உபகரணங்கள் மற்றும் பணியாளர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட சேதத்தை ஏற்படுத்தின. சிலருக்கு காயங்கள் ஏற்பட்டன. பாகிஸ்தானின் தாக்குதலில் மருத்துவ மையங்கள் மற்றும் பள்ளி வளாகங்கள் குறிவைக்கப்பட்டன. இதற்குத்தான் இந்தியா நேற்று சனிக்கிழமை பதிலடி கொடுத்தது. அந்த பதிலடியில் பாகிஸ்தானின் ராணுவ தளங்களில் தொழில்நுட்ப உள்கட்டமைப்பு, கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள், ரேடார் தளங்கள் மற்றும் ஆயுத சேமிப்பு பகுதிகள் ஆகியவை அடங்குகின்றன. இந்திய விமானப்படை விமானங்கள் அடையாளம் காணப்பட்ட பாகிஸ்தானின் ராணுவ இலக்குகள் மீது பிரத்யேகமாக துல்லிய விமான தாக்குதல்களை நடத்தின. பாகிஸ்தானில் தாக்கப்பட்ட 8 தளங்களும் இவைதான்: ரஃபீகி விமானப்படை தளம், முரித் விமானப்படை தளம், சக்லாலா விமானப்படை தளம் அதாவது நூர்கான் விமானப்படை தளம், ரஹீம் யார் கான் விமானப்படை தளம், சுக்கூர் விமானப்படை தளம், ஜுனியன் விமானப்படை தளம், பஸ்ரூரில் உள்ள ரேடார் தளம், சியால்கோட் விமானப்படை தளம். பாகிஸ்தான் விமானப்படையின் முக்கியத்துவம் வாய்ந்த தளங்களில் கிட்டத்தட்ட அனைத்து தளங்களுமே தாக்கப்பட்டுள்ளன. இந்த தளங்கள் வெவ்வேறு ரக விமானங்களை பிரத்யேகமாக இயக்கும் படைப்பிரிவுகளை கொண்டுள்ளன. தாக்கப்பட்ட விமான தளங்களில் 5 விமான தளங்கள் விமானங்களை நிரந்தரமாக நிறுத்தி வைக்கப்படும் தளங்கள். இந்திய தாக்குதல்களில் பாகிஸ்தான் விமானப்படையின் விமானங்களும் குறிவைக்கப்பட்டிருக்கலாம். இந்திய விமானப்படை விமானங்களால் தாக்கப்பட்ட தளங்களில் பாகிஸ்தான் விமானப்படையின் சுகூர் விமானப்படை தளத்துக்கு மற்றொரு முக்கியத்துவம் உள்ளது. பாகிஸ்தான் விமானப்படையின் F-16 விமானங்கள் நூர்கான் விமானப்படை தளத்திலிருந்து பாதுகாப்பு பரதி சுகூர் விமானப்படை தளத்திற்கு மாற்றப்பட்டன. நேற்று சுகூர் விமானப்படை தளமும் இந்திய விமானப்படை விமானங்களால் தாக்குதலுக்குள்ளானது. அங்கிருந்த F-16 விமானங்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. இன்று அந்த தளத்தில் தாக்குதலுக்கு பின் எடுக்கப்பட்ட சில செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியாகலாம். இங்கு கவனிக்கப்பட வேண்டிய மற்றொரு முக்கிய விஷயம், பாகிஸ்தானுக்குள் தாக்கப்பட்ட 8 தளங்களில் ஒன்று கூட ராணுவ தளமோ அல்லது கடற்படை தளமோ கிடையாது. தாக்கப்பட்டவற்றில் 7 விமான தளங்களும் ஒரு ரேடார் தளமும் அடங்குகின்றன. முழுமையான சேத விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. இன்று வெளியாகலாம். சேதம் அதிகமானால் பாகிஸ்தான் விமானப்படை மிக பலவீனமான நிலைக்கு சென்றுள்ளது என்று அர்த்தம். அனைத்து தளங்களும் இந்திய போர் விமானங்களில் இருந்து துல்லியமான ஏவுகணைகளால் தாக்கப்பட்டன. இந்தியா குறைந்தபட்ச இணை சேதத்தை உறுதி செய்ததாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. பாகிஸ்தானுக்குள் ஆழமாக நடத்தப்பட்ட விமான தளங்களில் ஏற்பட்ட கணிசமான சேதங்கள் பற்றிய சில தகவல்கள் உள்ளன. அவற்றை பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் உறுதிப்படுத்துவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அவை உறுதிப்படுத்தப்பட்டால் பாகிஸ்தான் விமானப்படைக்கு சேதம் அதிகம் என்று கூறிவிடலாம். உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிடுவோம். பாகிஸ்தான் தரப்பு இதுவரை தமது தளங்களுக்கு ஏற்பட்ட சேதங்கள் பற்றிய எந்த விவரத்தையும் வெளியிடவில்லை. இந்திய தளங்கள் மீதான பாகிஸ்தானின் தாக்குதல்கள் நேற்று அதிகாலை நேரத்தில் நடந்தது. அதில் ஒரு குறிப்பிடத்தக்க சர்ச்சைக்குரிய அம்சம், பாகிஸ்தான் தனது ராணுவ நடவடிக்கைகளின் போது பொதுமக்கள் விமானங்களை கேடயங்களாக பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் விங் தளபதி வியோமிகா சிங் உட்பட இந்திய அதிகாரிகள் தாக்குதல்களின் போது பாகிஸ்தான் தனது வான்வழியை மூடவில்லை என்றும் இதனால் சர்வதேச சிவில் விமான போக்குவரத்துக்கு ஆபத்து ஏற்பட்டது என்றும் கண்டனம் தெரிவித்தனர். இதற்கு நேர்மாறாக பொதுமக்கள் விமானங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்தியா வான்வழி மூடல்களை அறிவித்தது. அப்பாவி உயிர்களை ஆபத்தில் ஆழ்த்துவதை தவிர்க்க நிதானத்தை காட்டியது. பின்னர் பாகிஸ்தானும் நேற்று சனிக்கிழமை தமது வான்வழியை மூடுவதாக அறிவித்தது.
விமான கண்காணிப்பு சேவைகளின் தரவுகள் பாகிஸ்தான் பக்கத்தில் எல்லைக்கு அருகில் பொதுமக்கள் விமானங்கள் பறப்பதை காட்டியது. அதே நேரத்தில் இந்திய வான்வழி பாதுகாப்பு காரணங்களுக்காக எந்தவித விமான நடமாட்டமும் இன்றி தெளிவாக இருந்தது. பாகிஸ்தான் விமானப்படைக்கு ஏற்பட்ட கணிசமான சேதமும் பாகிஸ்தானை ஒரு போர் நிறுத்தம் பற்றி சிந்திக்க தூண்டியது. இந்திய தாக்குதல்களை தொடர்ந்து குப்வாரா, பாரமுல்லா, பூஞ்ச், ரஜோரி மற்றும் அக்னூர் உட்பட இந்திய பகுதிகளை குறிவைத்து எல்லை கட்டுப்பாடு கோடு மற்றும் சர்வதேச எல்லையில் பாகிஸ்தான் ஷெல் தாக்குதலை தீவிரப்படுத்தியது. இந்த தாக்குதல்களில் பல பொதுமக்கள் காயமடைந்தனர். அதன் பின் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு சில மணி நேரத்தின் பின் பாகிஸ்தானை அதை மீறி தாக்குதல் நடத்தியது. அப்போதும் நேற்றிரவு இந்திய விமானப்படை தளங்களை குறிவைத்து அதிக எண்ணிக்கையிலான ஆளற்ற விமானங்களை பாகிஸ்தான் ஏவியது. இப்போது இந்திய ஆயுதப்படைகள் அதிக எச்சரிக்கையுடன் உள்ளன, மேலும் எந்த ஒரு தீவிர போருக்கும் தயாராக உள்ளன. பாகிஸ்தான் துருப்புகளையும் கனரக ஆயுதங்களையும் பகுதிகளுக்கு நகர்த்தி வருவதாகவும் இது தொடர்ந்து உயர் பதற்ற சூழ்நிலையை குறிக்கிறது என்றும் உளவுத்துறை வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. பாகிஸ்தானின் ஆரம்ப ஆத்திரமூட்டல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் இந்தியாவின் பதிலடி தீவிரப்படுத்தப்படாதது, துல்லியமானது மற்றும் அளவிடப்பட்டது என்றும் ராணுவ இலக்குகளை மட்டுமே இலக்காக கொண்டது என்றும் இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். இந்தியா மேலும் தீவிரப்படுத்தலை நாடவில்லை, ஆனால் நிதானத்துடனும் பொறுப்புடனும் அதன் நலன்களை பாதுகாக்கும் என்று அவர் மீண்டும் தெரிவித்தார். பாகிஸ்தானின் தொடர்ச்சியான தவறான தகவல் தாக்குதலையும் எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கான பொறுப்பை திசை திருப்பும் முயற்சிகளையும் மிஸ்ரி எடுத்துரைத்தார். இந்தியாவின் நடவடிக்கைகள் சர்வதேச விதிமுறைகளின் கீழ் வெளிப்படையானவை மற்றும் நியாயமானவை என்று தெரிவித்தார். பாகிஸ்தானின் தந்திரோபாயங்களை குறிப்பாக பொதுமக்கள் விமான போக்குவரத்தை மறைப்பதற்காக பயன்படுத்துவதை இந்திய அதிகாரிகள் கடுமையாக விமர்சித்தனர். இது சர்வதேச ராணுவ ஈடுபாட்டு நெறிமுறைகளின் கடுமையான மீறல் என்று கூறினார்கள். இத்தகைய நடவடிக்கைகள் பெரிய அளவிலான சர்வதேச விளைவுகளை, குறிப்பாக சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து பாதுகாப்பு குறித்து ஆபத்தை விளைவிக்கும் என்று வெளியுறவு அமைச்சும் அடிக்கோடிட்டு காட்டியது. பாகிஸ்தான் விமானப்படை தளங்கள் மீதான இந்தியாவின் துல்லியமான தாக்குதல்கள் இந்திய ராணுவம் மற்றும் பொதுமக்கள் உள்கட்டமைப்பு மீது பாகிஸ்தானால் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு நடத்தப்பட்ட ஆளற்ற விமான ஏவுகணை மற்றும் பீரங்கி தாக்குதல்களுக்கு நேரடி பதிலடியாகும். பாகிஸ்தான் தனது ஆத்திரமூட்டல்களை நிறுத்தினால் போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படி நடக்கவில்லை. நேற்றிரவு முதல் அதிகாலை வரை தாக்குதல் முயற்சிகளை பாகிஸ்தான் தொடர்ந்தது. அதனால் நிலைமை தொடர்ந்து பதட்டமாக உள்ளது. இரு தரப்பினரும் அதிகரித்த ராணுவ தயார் நிலையையும் தொடர்ந்து எல்லை தாண்டிய பரிமாற்றங்களையும் பராமரித்து வருகிறது.